திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கேக் வாங்கி சாப்பிட்ட 3 வயது குழந்தை உட்பட 2 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மங்களம் சாலையில் செயல்படும் தனியார் பேக்கரி கடையில் கேக் வாங்கிய ராஜேஷ் வீட்டிற்கு சென்று தனது தந்தை மற்றும் மகனுக்கு சாப்பிட கொடுத்துள்ளார். அப்போது இருவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். உணவு பாதுகாப்புத் துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் காலாவதியான கேக் விற்பனை செய்த பேக்கரி கடைக்கு சீல் வைத்தனர். கொடைக்கானலில் ரம்ஜான் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். ரோஜா தோட்டம் மற்றும் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்தும் படகு சவாரி செய்தும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சென்னையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை வாகனத்தில் உணவு எடுத்துச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு ராயபுரம் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவர்களுக்கு ராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்திலிருந்து மதிய உணவு வகைகளை மாநகராட்சி அதிகாரிகள் குப்பை வண்டியில் ஏற்றிச் செல்ல முயன்றனர். இதனை வீடியோ எடுத்த செய்தியாளர்களை கண்டவுடன் ஆட்டோவை வரவழைத்து அதில் உணவுகளை ஏற்றிச் சென்றனர். விடிய ஆட்சியில் குப்பை வண்டியில் உணவை எடுத்துச் சென்ற சம்பவம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூரில் கைக்குழந்தையுடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பெண் மற்றும் அவரது கணவரை கோவில் நிர்வாகம் வெளியே தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கைக்குழந்தையுடன் வந்த பெண் பக்தர் ஒருவர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக தனது கணவருடன் நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருந்தார். இதையடுத்து சக பக்தர்களின் அறிவுறுத்தலின்படி தனி வரிசையில் சென்ற அவரை கோவில் காவலாளிகள் தரதரவென இழுத்து வெளியே தள்ளிய சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மாதுளை பழத்தை பறித்த சிறுவர்களை கட்டி வைத்து காலில் சூடு வைத்து சித்திரவதை செய்த பெண் மீது புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என சிறுவர்களின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். வள்ளவிளை மீனவ கிராமத்தை சேர்ந்த ஷைஜி என்பவரின் 2 மகன்களும் அருகில் உள்ள கலா என்பவரது வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் ஏறி பழத்தை பறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கலா 2 சிறுவர்களையும் நாற்காலியில் கட்டி வைத்து வாயில் துணியை திணித்து தாக்கியதுடன் கை கால்களில் சூடு வைத்தும் விரட்டியுள்ளார். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகாரை வாபஸ் பெற கூறி மிரட்டல் வருவதாகவும் சிறுவர்களின் தாய் ஷைஜி வேதனை தெரிவித்திருக்கிறார். செடியில் ஒரு பூ இருந்ததுனால அதை பறிச்சதுனால அவங்க அம்மா உள்ளே கூட்டுட்டு போய் உள்ள சும்மா வாங்கன்னு சொல்லி கூட்டுட்டு போய் அடுக்கலையில் கொண்டு போய் கசேரில் அந்த ஒரு ஷால் வச்சு கெட்டி சட்டாப்பில் வச்சு சுட்டு இது இப்படி பண்ணுவியான்னு கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அது இல்லாத வீட்டில் உள்ளவங்க இப்போ பெருத்தேர் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படி இப்படின்னு நாங்கள் சொல்லி மிரட்டுதாங்க. போலீஸும் கேஸ் எடுக்கல, அதனால தான் அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணுங்க. இந்த ஃப்ரூட்டு பறிச்சப்போ அவங்க அம்மா வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போய் சேரில் கெட்டி வச்சு எங்களை அடித்தாங்க. அதோட சூடு வச்சாங்க. அவங்க சொன்னாங்க இனி இங்கே வரக்கூடாது, காலையை முடிச்சிட முடியும்னாங்க. அதோட அம்மாவுக்கு பயந்து அவங்க சைக்கிளில் விழுந்தோன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கண்டுபிடிச்சாங்க சூடாச்சாங்க.